பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை. உதகையில் ஏப்ரல் 25 மற்றும் 26ஆம் தேதியில் துணைவேந்தர்கள் மாநாடு என ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொடங்கி வைக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே எல்லோருக்கும் எஜமானர்கள் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பேச்சு. நாடாளுமன்றத்திற்கு மேலானது எதுவும் இல்லை என்றும் பேச்சு. டாஸ்மாக் மதுபான வருமானம் 48,300 கோடியாக உயர்வு. கடந்த ஆண்டை விட 2,488 கோடி ரூபாய் அதிகம். பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி ஒரு வாரம் தமிழ் வார விழா. ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் 35 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினர். போப் பிரான்சிஸ் உடலை அஞ்சலிக்கு வைப்பது குறித்து கார்டினல்கள் ஆலோசனை. சென்ட் பீட்டர் தேவாலயத்திற்கு உடலை எப்போது கொண்டு செல்லலாம் என முடிவெடுக்கின்றனர். மறைந்த போப்பிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். 2 நிமிடங்கள் எழுந்து நின்று எம்எல்ஏக்கள் மரியாதை. மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை இன்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள். போராட்டத்திற்காக திரண்டவர்களை கைது செய்த காவல்துறை. அரசு மருத்துவமனைகளில் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக தற்காலிக செவிலியர்களுக்கு ஊதியம். 2018 உத்தரவிட்டதை 3 மாதங்களில் அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கேரளாவின் கோட்டயத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார். கடைக்குள் புகுந்த நிலையில் ஓடிச் சென்று தப்பிய மக்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி மாணவர்களின் ஆபத்தான பயணம். ஒரு 2 வீலரில் சென்ற 7 மாணவர்கள். ஏப்ரல் 27 ஆஜராகுமாறு தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. கடந்த வாரம் சோதனை நடந்த கட்டுமான நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடிக்க பணம் வாங்கியதால் நோட்டீஸ். போட்டி நிறுவனம் சர்பத் ஜிகாத்தில் ஈடுபடுவதாக பாபா ராம்தேவ் பேசிய வழக்கில் நீதிமன்றம் அதிருப்தி. எங்கள் மனசாட்சி அதிர வைத்துவிட்டது என நீதிபதிகள் கருத்து. மகாராஷ்டிர மாநிலத்தில் கடும் வெயிலால் தண்ணீருக்காக தவிக்கும் மக்கள். நீர்நிலைகள் வறண்ட நிலையில் கிணறுகள் குளங்களை தேடி குடங்களுடன் அலையும் அவலம். கோஸ்டாரிக்காவில் திடீரென சாம்பலை உமிழ்ந்த எரிமலை. 3 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் வெளியேறியதால் மக்கள் அதிர்ச்சி. ஐபிஎல்லில் 6வது வெற்றியை பதிவு செய்ய போவது யார்? டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை.
போப் பிரான்சிஸின் உடல் உள்ள வீடியோவை வாட்டிக்கன் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். ஸ்ட்ரோக் மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக போப் பிரான்சிஸ் நேற்று காலமானார். இதனை அதிகாரப்பூர்வமாக மருத்துவ அறிக்கையாக அந்த வாட்டிக்கன் தலைநகரம் தற்போது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் போப் பிரான்சிஸின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் முதல் வீடியோவை தற்போது அந்த வாட்டிக்கன் வெளியிட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த போப் யார் என்பது குறித்து கார்டினல்கள் குழு கலந்து ஆலோசித்து அடுத்த போப்பை தேர்வு செய்வதற்கான பணிகளையும் தொடங்கி இருக்கின்றனர். போப் பிரான்சிஸ் 88 வயதில் திடீரென மரணமடைந்த செய்தி உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அவரின் உடலை வைக்கப்பட்டிருக்கும் முதல் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. Per risorgere con lui, aspergiamo il corpo del nostro Papa Francesco, rendiamo grazie a Dio che aspergiamo il corpo del nostro Papa Francesco, rendiamo grazie a சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 75,000 ரூபாயை நெருங்கியுள்ளதால் குறைந்த வருவாய் உள்ளோர் செய்வதறியாமல் வைத்து வருகிறார்கள். சர்வதேச விலை நிலவரத்திற்கேற்ப தங்க விலை நாள்தோறும் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 57,200 ரூபாயாக இருந்தது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த புதன்கிழமை சவரன் 70,520 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த நாளே 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாயாக அதிகரித்தது. கடந்த வெள்ளிக்கிழமை 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று ஒரு சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் கணிப்புகளை கடந்து $3,400 மேல் விற்பனையானது. இதன் எதிரொலியாக சென்னையில் 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 275 ரூபாய் உயர்ந்து 9,290 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியது. ஒரு சவரன் தங்கம் 2,200 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 111 ரூபாயாகவும் கட்டி வெள்ளி விலை 1 கிலோ 1,11,000 ரூபாயாக தொடர்கிறது. நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்தார். இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், 2021ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார். ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையவில்லை எனவும், தற்போது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவினர் நீட் தேர்வு சம்பந்தமாக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நிபந்தனை விதிக்க தயாரா எனவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதேபோல கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லல. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில்தான்
நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்த அதிமுக இருக்கும்போது தான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார். இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது, இப்ப கசக்குதா? சட்டப்பேரவை தொடர் முடியும் வரை நீட் பிரச்சனை அவையில் நீண்டு கொண்டே செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார். இன்றைக்கு நீட்டை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பங்கு பெறுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு? இல்ல அப்போ அதிமுக அந்த கோரிக்கை வச்சு அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க விவாதிச்சாச்சு, தகவலும் சொல்லியாச்சு. பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு.